இப்போ இன்னைக்கு வந்து என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, ரியாக்ட்டோட டியூட்டோரியல் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரியாக்ட் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரியாக்ட்ட இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன நமக்கு பேசிக்கா தேவை? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு Node.js வந்து தேவை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஆல்ரெடி என்னோட சிஸ்டம்ல Node.js இன்ஸ்டால்டா இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ரெஸ்பெக்டிவ் லிங்க்ல போயிட்டு Node.js ஓட கரண்ட் வெர்ஷன இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எந்த ரெஸ்பெக்டிவ் ஃபோல்டரில் ரியாக்ட் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அந்த ரெஸ்பெக்டிவ் பாத்ல போயிட்டு இங்கே கிளிக் பண்ணி சிஎம்டின்னு டைப் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிடும். ஸோ இங்கே npx create react app உங்களுக்கு என்ன நேமில் வந்து கிரியேட் ஆகணுமோ ரியாக்டை அந்த நேம் இங்கே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரியாக்ட் ப்ராஜெக்ட் சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி என்டர் கொடுத்த உடனே எஸ் ஒய்ன்னு நீங்கள் டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா ரியாக்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் ஆகுது, வெயிட் பண்ணணும். இப்போ ரியாக்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நம்ம எந்த ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ணோம்னா லோக்கல் டிஸ்க் சியில் ரியாக்ட் ப்ராஜெக்ட்ன்ற ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இந்த ரெஸ்பெக்டிவ் ஃபோல்டரில் இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி npm start அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா லோக்கல் சர்வர் ரன் ஆயிடும். ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்கு சர்வர் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகி அந்த ப்ராஜெக்டோட டிஃபால்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் தி டெவலப்மெண்ட் சர்வர், லோக்கல் ஹோஸ்ட் வந்து லோக்கல் சர்வர் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ பேசிக்காக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா